ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு விசு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் பாட்டி தாத்தா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதாவது எங்கள் இதய தெய்வம் அப்படி சொல்லி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது டெத்து ஃபோட்டோ. அப்படி இந்த ஃபோட்டோவை எப்படி மாற்ற போகிறோங்கிறத பாருங்கள் ஃபோட்டோஷாப்பில். இப்போ நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் தெரியும், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன டூல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த பாட்டி ஃபோட்டோவை மட்டும் பென் டூலால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து ஓகே. இப்போ பாட்டி ஃபோட்டோ மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது வேறு ஒரு லேயர் போட்டு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவையே Ctrl+J கொடுத்து இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் கலர் வரணும் அப்படின்னா Ctrl+Shift+L அது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை லைட்டாக கலர் பண்ணிக்கலாம். அதுக்கு Ctrl+L அதாவது கீபோர்டில் Ctrl+L கொடுங்க. கொடுத்ததும் மொத்தம் 3 டாட் வரும். அதில் சென்டரில் இருக்க டாட்டை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ லைட்டாக பிரைட் ஆகும். ஃபோட்டோவில் இருக்க சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணணும். அதாவது டஸ்ட் இருக்கிறது, கிளியராக இல்லை ஏதாவது டேமேஜ் இருக்குது ஃபோட்டோவில் அப்படின்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீலிங் ப்ரஷ் டூல். அதுக்கு ஷார்ட்கட் ஜே, அதாவது கீபோர்டில் ஜேன்னு கிளிக் பண்ணுங்கள், அந்த டூல் வந்துடும். இந்த டூலை வச்சு இப்போ நம்ம ஃபேஸில் இருக்கிற கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணலாம். ஆல்ட்டை கிளிக் பண்ணி மவுஸால் அந்த ஸ்கின் பக்கத்தில் இருக்க கலரை கிளிக் பண்ணி எங்கே டேமேஜாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதில் வச்சிங்களோ அந்த கலரில் வந்துடும். அதே மாதிரி ப்ளவுஸில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சேரீயில் இருக்க டஸ்ட்டையுமே கிளியர் பண்ணிக்கலாம். அந்த உதட்டுக்கிட்ட லைட்டாக பல்லு தெரியுது இல்லையா, அதையுமே நம்ம அந்த ஜே டூலை வச்சு ஆல்ட்ரு பிடிச்சி கிளிக் பண்ணி அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் சரியாயிடும். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஃபில்டரில் டோபாஸ் 5 உங்கள் ஃபோட்டோவுக்கு தேவையான அளவுக்கு ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவையும் இப்போ கலர் கரெக்ஷன் பண்ண ஃபோட்டோவையுமே நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணும்போது ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணும்போதும் Ctrl+J கொடுத்து ஒவ்வொரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ண ஒர்க்கு எனக்கு பிடிக்கல, சரியில்லை அப்படின்னா திருப்பி நம்மளால அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணும்போதும் Ctrl+J அதாவது நியூ லேயர் கொடுத்து பண்ணுங்கள். இப்போ ஃபேஸில் நம்ம கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். அதுக்கு Ctrl+J கொடுத்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாம்ப் டூல் கீபோர்டில் ஷார்ட்கட் எஸ்ஸு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம அதை ஆல்ட்டு பிடிச்சி ஃபேஸ் பக்கத்தில் இருக்க கலரை கிளிக் பண்ணி பக்கத்தில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான ப்ரஷ்ஷு 300 அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 300 ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். நெத்திக்கிட்டேயுமே லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். அந்த பொட்டுக்கிட்டலாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி புருவத்துக்கு கீழேயும் கண்ணுக்கு கீழேயுமே லைட்டாக டச்சப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்து கீழேயும் அங்கங்கே திட்டாக கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ஜே டூல் போட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஃபோட்டோவையும் இப்போ ஒர்க் பண்ண ஃபோட்டோவையுமே அதாவது ரைட் சைடு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஐக்கான் அதாவது கண்ணு மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஐக்கானை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே நம்ம ஒர்க் பண்ணியிருக்க ஃபோட்டோ நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். ஸோ நான் அதை இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி இந்த ஃபோட்டோவும் இப்போ இருக்க ஃபோட்டோவும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி வர்றதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாம்ப் டூல், அதாவது கீபோர்டில் ஷார்ட்கட் எஸ்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ ஒர்க் பண்ண ஃபோட்டோலேருந்தே இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது Ctrl+J போட்டுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் Ctrl+J போட்டு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவில் லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர் அதை கிளிக் பண்ணி பிளாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் எங்கெங்கே பிளாக் இருக்கோ அது மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கண்ணுக்கு லைட்டாக கலர் கொடுக்கலாம்.
ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பேர்ன் டூல் எடுத்துக்கோங்க. அந்த டூல் வந்து Black கலர் டூல். அந்த டூலு கீபோர்டில் அதுக்கான ஷார்ட்கட் வந்து அதாவது அந்த கண்ணோட கருவிழி கருப்பு கலர் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சும்மா லைட்டாக மவுஸை வச்சு 2 கிளிக் ரைட் சைடும் இப்படி கொடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைடும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேர்ன் டூலுக்கு மேலே டாட்ஜ் டூல் இருக்கும் பாருங்கள், அதாவது லாலிபாப் ஐக்கான் போட்டிருக்கோம். அந்த டூல் எடுத்துக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா ஐயில் வந்து ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல். கரெக்டாக ஒயிட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கொடுங்க. ஓவராக ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஒயிட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேர்ன் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஐப்ரோஸில் மட்டும் லைட்டாக கொடுத்துக்கோங்க, பொறுங்க இருக்கிற மாதிரி 2 சைடுமே. நெக்ஸ்ட்டு வந்து எம் டூல் கொடுத்துக்கோங்க. கீபோர்டில் எம் டூல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸு ரவுண்டு வரும் இல்லையா, அதாவது ரெக்டாங்கிள் டூல், அந்த டூல் வரத்துக்கான ஷார்ட்கட் தான் கீபோர்டில் எம்மு. ஸோ எம்மு கொடுத்து அந்த நெத்தியில் இருக்க அந்த பொட்டை மட்டும் கரெக்டாக ரவுண்டு போட்டு செலக்ட் பண்ணி ஃபெதர் கொடுத்து அந்த கலர், அந்த பொட்டில் இருக்க கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்ன கலர் இருக்கோ அது லைட்டாக கலரில் வந்து டார்க் பண்ணிக்கிட்டு அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிப்ஸை லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். இதுக்குமே ஹீலிங் ப்ரஷ் டூல், அதாவது கீபோர்டில் ஜே அந்த டூல் யூஸ் பண்ணி இது சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறதுனால Ctrl J கொடுத்து நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேர்ன் டூல் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த டூல் எடுத்து ஹேரில் நம்ம Black கலர் டச்சப் பண்ணிக்கலாம். கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும், தேவையான இடத்துக்கு மட்டும் அந்த Black கலர் கொடுத்துக்கோங்க. ரைட் சைடு இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இவ்வளோ நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றா எடுத்து காட்டணும் பாருங்கள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது. இன்னுமே இருக்குது, வீடியோ கண்டினியூ ஆகும். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். Ctrl J கொடுத்து இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது அந்த மூக்குத்தி, தோடு, அவங்க கழுத்தில் செயின் போட்டிருக்காங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம கோல்டு கலர் கொடுத்து அதை மட்டும் இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். லாசா டூல் எடுத்துக்கோங்க. லாசா டூலுக்கு கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து எல்லு. அதை எடுத்துட்டு அப்படியே மவுஸை வச்சு லைட்டாக அந்த மூக்குத்தி இருக்கிற இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு இருக்க தோடோ லெஃப்ட் சைடு இருக்க தோடு அதே செயினையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாசா டூலை வச்சு ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த மவுஸை வச்சு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபெதர்னு வரும். அதில் ஒரு 5, 10 அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ ஃபோட்டோவை நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பண்ணும்போது, ஃபோட்டோ ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நான் ஃபில்டர் கொடுக்காதனால, அதாவது ஃபெதர் கொடுக்காதனால அது அப்படியே நம்ம எல்லோ கலர் கொடுத்தது அப்படியே தெரியும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது ஃபெதர் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீபோர்டில் Ctrl B கொடுத்தீங்க அப்படின்னா கலர் கரெக்ஷனுக்கான டூல் வந்துடும். அதில் ரெட்டில் ரைட் சைடு லைட்டாக மூவ் பண்ணுங்கள், எல்லோவில் லெஃப்ட் சைடு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோவுக்கு தேவையான அளவுக்கு ரெட்டும் எல்லோவும் கொடுத்துக்கோங்க. இந்த 2 கலரும் மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு கோல்டு கலர், அதாவது ஜுவல்ஸ்க்கு தேவையான கலர் கிடைக்கும்.